அடே சண்டாள பாவி அர்ஜுனா, நீ வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பட்டா கத்தி தீட்டி வச்சிருக்கிறேன். எதற்காக? உன்னை வெட்டுவதற்காக. மதுரை தன்னை ஆளும் என் தேவி அல்லிராணி பேர் வச்சு வந்திருக்கிறேன். ஏன் இப்படி கோபப்படுற? கோபமா? ஏண்டி கோபப்படுற? ஆடி போடு அகில உலகமே என்னை தாயே அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன பெத்த தாய் தந்தை கூட என்ன தாயே அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஏன் புருஷ அப்படிங்கிறனால நீ வாடி போடு நீ பேசுவியா? அடே கண்டாளா, என் மீது கோபமா? ஆமா. கோபம் கொள்ள வேண்டாம். கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சா எல்லாம் தப்பா பேசுவாங்களே. அது நல்ல புருஷன் அடிச்சா கேட்பாங்க. உன்னை பாரு அயோக்கியன்னு அடிக்கணும். என்ன அங்க பாரு அந்த ஆயா என்ன கேக்குது கேக்குது. பாத்தியா, எனக்கு ஒரு ஓட்டு இருக்குது இந்த ஊர்ல. நல்ல புருஷன் தான். எப்படி ஒரு பொண்டாட்டி பாக்குறதுன்னா கூடவே இருக்கணும். இந்த மாப்பிள்ள போயிட்டு எத்தனை 15 வருஷம் கழிச்சு வரும் போய் மாட்டுறது. நம்ம 15 வருஷம் கழிச்சு வந்தாலும் புருஷன் தானே. அது எப்படியா புருஷன்? ஆமா பொட்டிக்கார மாமா, நீ கேட்க மாட்டியா? அல்லி ஏன் இப்படி கோபப்படாத, சொல்றது கேளு. இத்தனை வா, ஏன் வந்தனா? எதுக்கு வந்த? எதுக்கா? யாரை கேட்டு வந்த? நான் பாலப்பூல பாக்கவே வந்தனடி. ஐயா இங்க வந்து சொல்லு. நீ அடிப்பியே. நான் அடிக்க மாட்டேன். பாலன் புலேந்திரனை பார்க்க வந்திருக்கிறேன். பாலன் புலேந்திரனை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த வாய்க்கிலேயே பேசுறீங்க கேளு. பாலன் புலேந்திரன் அதாவது பையனை பார்க்க தான் வந்திருக்கா. அவரு என்ன பார்க்க வரலையா? என்ன பார்க்க வரலையா? கல்யாணமாயி 16 வருஷம் ஆகுது, இன்னும் கட்டு கலையாம அப்படியே இருக்கிறான். சரி, ரணகாலத்துல உனக்கு ஒரு கிளுகிழுப்பு. என்ன பார்க்க வரல, பையனை பார்க்க வந்திருக்கிறேன். பையனை பார்க்க உன்னை பார்க்க தான் வந்தேன். பையனை இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். கொண்டாடி அப்படி பார்க்க முடியுமா? என்ன சொல்றது? ஏன் அல்லி நான் சொல்றது சரி. அப்ப என்ன பார்க்க வந்தீங்கன்னா பையனை பார்க்க வரலையா? உன்னை எல்லாம் அவனாவது பாப்பானா? என் பையனை பாக்குறது தானே வந்தேன். அப்ப அந்த கல்யாணம் கட்டி விடுவாமா? ஏன் பட்டிக்கார நீ கைய வர்ற? உனக்கு விழுந்துருச்சா? சரி போ, நெல்லுக்கு பாய் புல்லுக்கு பாய். அல்லி ஏன் இப்படி கோபப்படுற? கோபப்படாத. கோபமா? உன்ன இந்த எனக்கு புருஷனே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 15 வருஷமா புருஷன் இருந்தா அப்படின்னு இருந்தது. இந்த 16வது வருஷத்தோட புருஷனே இழந்தா, புருஷன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது சரித்திரத்தில் இருக்கட்டும். எல்லாம் தப்பு தவிர இடம் போடாது. 1000 இருந்தாலும் புருஷன் தான் முக்கியம். அடி வாங்குற சொல்லி பாப்பா 20 ரூபா கொடுத்துருக்கு. உங்களுக்கு எல்லாம் மனசு இருக்குதா? உனக்கு இருக்குது, பெருசாவே தெரியும். அல்லி கவலைப்படாதே, இனிமேல் படிக்க உன்னை விட்டு எந்த பொண்டாட்டி வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்னடா சத்தியம் பண்ணிட்டு குடல் பாயிட்டோட வர? இந்த மாதிரி என்ன புருஷனை விட்டுட்டு வா வாங்க வந்துரு. பையனை பார்க்க வெறுமையோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனுக்கு கொடுல் வாங்கிட்டு வந்துரு. கொடுல் அந்தாயா கொடுத்து இந்த கொடுல் இந்த குடல் வருமா வராதான்னு பாத்துட்டு இருக்குது அந்த ஆயா. யாரு கடை வச்சாங்க? நீ யாரு அள்ளிட்டு வந்திருக்க? எல்லாம் யாருக்கோசரம்? யாருக்காக? நம்ம பையனுக்கோசரம். பையன். ஆமா போடலாம். இந்த 16 வருஷமா இந்த பையன் இல்லாத பையன் இன்னைக்கு திடீர்னு என்ன பையன் மேல உனக்கு பாச பொத்துக்கிட்டு வருது? அதாவது புலேந்திரனுக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். அல்லி
தொட்டு பேசக்கூடாது. நமக்கு இருப்பது ஒரே ஒரு பையன். சரி, அவன் மட்டும் ஏன் தனிமையில் விளையாடணும்? அவன் கூட இன்னொன்னு சேர்றதுக்கு விளையாடுறதுக்கு இன்னொன்னு ரெடி பண்ணா என்ன? இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். இன்னொரு குழந்தைய பெக்கிறதுக்கு அப்ப மாப்பிள்ளை இங்க வந்து கசமுசா கண்ணா பண்ணா பண்ணி அப்படி இல்ல என்ன பண்ணலான்றது இப்ப கடைசியா என்னுடைய மகனாகிய பாலன் புலேந்திரன உயிர் போகும் ஆபத்துல இருக்கிறான். அந்த உடனே பையன் எங்க எப்படி இருக்கிறான், என்ன பண்றான், ஏதாச்சு அப்படி வந்து கேட்கணும் ஒரு அப்பனுக்கு மாற. அதுதான் நீ கேக்குற, பையன் எங்க, என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சு, என்னாச்சு சொல்லு. சாமி எல்லாத்துக்கும் கேட்டா என்ன டேய் குண்டு போட்டீங்களா? யாரு காடா துணி டரி முடிச்சிட்டாங்க. ஐயா முளை கேஸ் கூட ஒத்துவாங்க, குண்டு போட்ட கேஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி இந்தா பையனோட பையன் எங்க? பையன் சேர்ந்து பொழைக்க முடியுமா முடியாதா? முடியாது. பாரு அள்ளி, உன்னை விட சரியான கோபக்காரன் நானு. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? நீ எல்லாம் இன்னும் 5 பொண்டாட்டி சும்மாவே இருக்கிறாங்க. பாஞ்சாலி பெரிய அக்கா எந்திரிச்சு நிக்குது. பாஞ்சாலி எங்கே போறாய்? பாஞ்சாலி நானும் வருகிறேன், கொஞ்ச நேரம் இல்ல அப்படியே. நீ என்ன இன்னும் 5 பொண்டாட்டி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா தங்கத்துல வச்சு தாங்குவாங்க. ஆனா உன்னையே கதின்னு வந்திருக்கிறேன். மரியாதையா சொல்றேன். ஏய் வீட்டுக்குள்ள அண்டை வைக்க முடியுமா முடியாதா? முடியாது. கொள்ளக்காரனா வாங்க, குடல் தின்றுக்கிற பைத்தியக்காரன். டேய் வாங்க கருவாயா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? குடல் தின்றுக்கிற இந்த மாதிரி பொண்டாட்டி. இவன் என்ன பெரிய கோபக்காரி, இவளை விட கோபக்காரன் நானு, சரியானபடி கோபக்காரன். அடிச்சுடுவியா? அடிக்க தள்ளி எனக்கு தடுக்கூடாது. என்ன பயிர் கூப்பிட்டு தடுக்கவே கூடாது. வீட்டுக்குள்ள விட முடியுமா முடியாதா? கால்ல கூட உழுவுற வீட்டுக்குள்ள விடு. ஆம்பளைக்கு வருகிறதுக்கே ஒரு கேடு சத்தியமா. செத்து போயிருந்த போல போய் பொம்பளை கால உழுவுற நியாயமா? பொண்டாட்டி கால உழுவாது போல எத்தா புருஷன் மயிர் புருஷன். ஆனா அது இங்க உழுவேன், நீ எல்லாம் நடு வீதியிலே உழுவுற, அதை பத்தி தெரியாது. போந்தாண்டா நானா எங்க வீட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை? ஐயோ தூங்கிட்டு இருந்த குரங்கு யாரும் எழுப்பி விட்டது? என்னடி ஆம்பளை வர்க்கத்துக்கே கேடு. 2 பேரு பொம்பளைக்கு பொம்பளைக்கு கையால கால்ல உழுத்துட்டா அது பிரச்சனையா? கால்ல உழுத்துட்டியா? என்ன மாதிரி வீட்டுக்குள்ளார போய் உழுவுடா. இவன் பரவாயில்ல. ஏய் அர்ஜுனா, இந்த பார் முடியாது. நீ எத்தனை முறை சொன்னாலும் சரி, உன்னை வெட்டாம முடியுமா? ஐயோ அர்ஜுனா, உனக்கு இது தகுதியா? காப்பாத்து மாமா. நீ சாகல? ஆமா தங்கச்சி பொறுமை. ஆமா இவன் எப்ப வந்தா?